ஃபிக்ஸ் பண்ணிட்டியா? ஸோ கைஸ், வால்யூம் எல்லாம் கரெக்டாக இருக்குதா? இந்த இடத்துல வந்து நான் சில இடங்களில் வந்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல நெகட்டிவ் மோடாக தெரியும். எஸ், இந்த கேமரா வந்து என்கிட்ட 3 இருக்குது. ஸோ 3 மரங்களில் வந்து நான் செட் பண்ண போகிறேன். 3 இடத்துல வெவ்வேறு இடங்களில் வந்து வெவ்வேறு மரங்களில் வந்து நான் செட் பண்ண போகிறேன். இது மூலியமாக வந்து இந்த இடத்துல அவள் கேப்சர் ஆகலான்னு சொல்லி நம்ம பார்ப்போம். பயமாக இருக்குது, இருந்தாலும் வந்து கண்டிப்பாக இதை நம்ம பண்ணியே ஆகணும். கரெக்டாக தெரியுதா? ஓகே. இதுக்கு 2 இடத்துல தான் கேமரா போட்டுக்கிறேன். ஓகே, தேவைப்பட்ட இன்னொரு இடத்துல போட்டுக்கலாம். ஓகே, நம்மளுக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை. ஓகே, சரியா? ஸோ வந்து 2 கேமரா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். சரி, எந்த நேரத்தில் எப்போ வருவாங்கன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாது. ஆமாம், அவள் எந்த நேரத்தில் எப்போ வந்து என்ன பண்ணுவான்னு யாருக்கும் தெரியாது. ஆமாம், நம்ம வந்துக்கிறது 2 பேர். ஒன்றுக்கு நான், எனக்கு நீ. ஆமாம், நம்ம உயிரை நம்ம தான் பாதுகாக்கணும். சரி, சரிங்களா? சரி. வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சில விஷயங்களை பகிர்ந்துக்க நான் கடமைப்பட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் வரக்கூடிய அனைத்து காட்சிகளும் ஒவ்வொரு நொடியுமே எங்களோட உயிரை பணயமாக வச்சு எடுக்கப்பட்டது. வீடியோ ஆரம்பிச்சிருந்ததுலேருந்து எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருந்தது. ஆனால் இந்த வீடியோவோட நடுவில் எங்கள் உயிர் மேலே வச்சிருந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் மனசுக்குள்ளே குறைய ஆரம்பிச்சுது. ஒரு கட்டத்தில் இந்த வீடியோவை முடிச்சுட்டு நாங்கள் திரும்பி வருவோமான்றது எங்களுக்குள்ள சந்தேகமாக இருந்தது. இதை ஏன் நான் சொல்கிறேன்றது இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்ததுக்கு அப்புறம் புரியும். இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஒரு நொடி கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. அப்போதான் எங்கள் உயிர் மேலே நாங்கள் எவ்வளோ பயந்தோன்ற அந்த பயத்தை உங்களால் பார்க்க முடியும். யோ யோ ராஜ், யோ என்ன ஆச்சு? யோ யோ என்ன ஆச்சு? எந்திரியா ஃபர்ஸ்ட். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இருந்த அந்த இடத்துல நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு உணர்வுகள் இருந்திருக்கும்ன்றத மறக்காம இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ வாங்க உண்மையான நரகத்தோட வாசலுக்குள்ளே போகலாம். ரெடியா இருக்கீங்களா? Powerful people make places powerful.
இவன் வேற எங்கே விட்டு போனான்னு தெரில. எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்குது. இதோ வந்துடுறேன்னு போனான். எங்கன்னா தொஞ்சிட்டானா என்னன்னு தெரியலையே. சுற்றி சுற்றி மரம் செடி. ஐய், ஐயோ, ஐய், யாரும் ஓடுறாங்க. ஐயோ, எங்கே போய் மாட்டி விட்டுக்கிறான்னா, எங்கன்னா ஒன்று கூட்டின்னு வந்து எதனா ஒன்று பண்ணி விட்டுறாங்க. ஐயோ, என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. எல்லா இடமும் ஒரே மதிக்குது. வயதுக்கார பையன் இவனை நம்பின்னு வேற வந்து என் உயிரை கொலைய வச்சிட்டானே. துணி பீஸ் இருக்குது. ரத்தக்கரையோட இருக்குது. யாரோ ஓடுற மாதிரி கேட்டுச்சு. ஐயோ, சுத்து போட்டுக்கிற மாதிரி தெரியுது. கிடக்கூதி இது எங்கக்குதுன்னே தெரியலையே. இவனை எங்கே காணும், இவனை எங்கே தேடுவேன் நான். கத்தவும் முடியாது, ஒன்றும் பண்ணவும் முடியாது. இந்த மாதிரி இடத்துல கூட்டு வந்து தனியாக விட்டானே. அப்பா, ஓடி ஓடி டயர்டாக தாக்குது. இவ்வளோ மட்டும் கையில் கெடிக்கிட்டு அவனை நானே பலி கொடுத்துட்றேன். சவுண்ட் கேட்குது.
டெட் பாடி புதைக்கிறீங்களா, குழி மாரி இருக்கு. ஓ காட். எங்கே போனேன் இவனை தேடி நான்? எங்கேயா போனேன்? யாரோ ஓடின மாதிரி இது வேற. இவனை தேடக்குள்ள நான் தான் போன மாதிரி தெரியுது. எங்கே போனான்னு தெரியலையே. ஐயோ சாமி கடவுளே. பொணங்களை புதைச்சி வைக்கிற குழி மாதிரியே இருக்கு. ரொம்ப பயமா இருக்கு. கடவுளே. யாரோ என்னை பின்தொடர்ற மாதிரியே இருக்கு. இது மாதிரி என்னால் முடியல. நீ வாடா, நான் பார்த்துறேன். எங்கே இருந்தாலும் வாடா. உன்னை நானே குத்து கொன்னிடுறேன். எது கூப்பிடுதோ தெரியலையே. கேள்வி இல்லை. எங்கே அம்மா? மம்மி ஐயோப்பா, என்னால் முடியலடா சாமி. சத்தம் கேக்குது. யாராக இருந்தாலும் என்னை தயவு செஞ்சு பின்தொடர்ந்து வராதீங்க. அது உங்களுக்கு தான் ஆபத்து. என்னால் முடியலையே. டயர்டாக இருக்குது. இவங்க விட்டும் போக முடியாது. எங்கடா கூப்பிட்டு வந்து எங்கடா தொழிஞ்சிருக்கும். அதை விட்டு நீ எங்கேயா போகணும் என்ன வந்து கேட்குறான். இது பாரு, என்னை பயமுறுத்துகிற வேலையெல்லாம் வச்சுக்காத. நான்லாம் பயப்படுற ஆள் இல்லை, புரியுதா? ஆனாலும் கொஞ்சம் பயந்து வந்தா அது எனக்கு மட்டும் தெரிஞ்ச போதும். உனக்கு தெரியுது. ஆனால்
போட போட்டுருவேன். கரெக்டாக ஒரே குத்து. ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப பதட்டமாக இருக்கு. யாரோ ஓடினாங்க. எங்க இருந்தாலும் வா, உன்னை நான் விடவே மாட்டேன். உக்கால ஒளி, இதுக்கு ஒரே வழி என் தலைவனை கூப்பிடுத்தான். ஒரு நிமிஷமும் பயமா இருக்கு. இந்த பாருமா, இதுக்கு முன்னே இதை வந்து நான் வேறு இடத்துல பண்ணேன். ஆனால் இப்போ இங்கே நான் உனக்காக பண்ணி காட்டுறேன். இந்த கர்ணன் படம் இருக்கு இல்லையா, ஈட்டி நெஞ்சில் குத்தி சாவுற சீன், அது என் தலைவன் பண்ணா. அதுக்கப்புறம் நான் பண்ணுறேன். அது ஈட்டி இருக்கு இல்லையா, அது நெஞ்சில் அப்படியே குத்தி இந்த இடத்துல லைட் அதிகமாக யூஸ் பண்ணுறதே ஆபத்து. அது மட்டும் இல்லை, இது இடம் ரொம்ப ஆபத்தானது. என்னை யாரோ பின்தொடர்ற மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்குது.
அப்படியே வந்தால் தொங்கு தொங்கு தொங்குன்னு வாயிலே குத்துறான். ஐயோ, எங்கடா கூட்டு வந்து எங்கடா கோத்து விட்டுறா. இவனை என்ன பண்ணலாம்? இன்னையோட லாஸ்ட். இவன் எங்கே கூப்பிட்டாலும் வரவே மாட்டேன். ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுத்து எனக்கு வயிற்றால போகுது, தண்ணியாக போகுது, பேதியாக போகுது. அவ்வளோதான். அத்தோடு அவன் ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு. தண்ணி மாதிரி நிற்காமல் போகுதுன்னு நான் சொல்லி நான் விட்டுறேன். இது வேறு எந்த இடத்துல வந்து வருதுன்னோ தெரியலையே. சவுண்டு வேறு அங்கங்கே கேட்குது. யாரோ பின்தொடர்ற மாதிரியே இருக்கு. Oh my God. யாரோ நிக்கிற மாதிரியே இருக்கு. Oh shit. இடிக்குது. மழை வர மாதிரி இருக்கு. கைஸ், யாருக்கிட்டேயும் சொல்லாதத நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நார்த்து பொண்ணுங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பாங்க. ப்ரப்போஸ் பண்ணால் உடனே ஊந்துருவாங்கன்னு சொல்லி நம்பி கூட்டின்னு வந்தான். இந்த காட்டில் என்ன தனியாக விட்டு போயிட்டான். இந்த மாதிரி யாராவது உங்கள் ஃப்ரெண்டு இந்த மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணால் செருப்பால் அடித்து அனுப்பிடுங்க. தயவுசெய்து நம்பாதீங்க. என்ன மாதிரி வந்து மாட்டிக்க போகிறீங்க காட்டில். இதுக்கு நீங்கள் தான் சாட்சி. ஒத்த பனை மரம். Oh my God. ஒத்த மரம். இந்த மாதிரி உட்காந்து டைம் வேஸ்ட் பொறுமையாக நின்று டைம் வேஸ்ட் பண்ணாக்க வேலைக்கு ஆகாது. என்ன பண்ணுறது? அவனை போய் தேடிதான் ஆகணும். அப்போ தேடுறோம். என் மனசில் இருக்கிறதெல்லாம் பொலிமிட்டேன். இன்னொரு வாட்டி வருவேன். நீ கூப்பிட்டா வரவே மாட்டேன்.
சவுண்டு கேட்ட மாதிரி இருந்துச்சு. ஹேய், 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 சுற்றி சுற்றி சவுண்டு கேட்குது. Hey! God. என்னால் முடியல. யார் அது? Oh God. இந்த பக்கம் தான் சவுண்ட் கேட்ட மாதிரி தெரியுது. ஹேய், பார்த்துட்டேன். Oh shit. Oh shit. இப்படிதான் போனா. தண்ணியெல்லாம் ஒரு இருக்குது. இந்த பக்கம் போயிருப்பா. ஷிட், தண்ணியெல்லாம் வேறு இருக்குதுங்க. காட், பக்காவா கேப்சரு. பக்காவா கேப்சர் பண்ணிட்டேன். ஷிட்.
எந்த பக்கம் போயிருப்பா தெரியலையே. கிட்ட இருந்தும் மிஸ் பண்ணிட்டேன். ச்சே. ஏய் ராஜ், யோ ராஜு, யோ அப்பா, யோ யோ ராஜ், யோ என்ன ஆச்சு? யோ யோ என்ன ஆச்சு? எந்திரியா ஃபர்ஸ்ட். என்ன பார்த்த? மை காட், நானும் பார்த்துட்டேன். வா சீக்கிரம் வா, ஏஞ்சிரியா. வா ஃபர்ஸ்ட் இங்கேருந்து போகலாம். வா வந்துட போறா. வாயா சீக்கிரம். ஏய் சீக்கிரம் யா. ஏய் வாயா, முடியல. நான் கொஞ்சம் தூரம் தாயா. சில வருஷங்களுக்கு முன்னாடி நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ஜெய்ப்பூர் காட்டுக்குள்ள நடந்த ஒரு மர்மமான சம்பவத்தை நினைச்சு ஜெய்ப்பூர் கிராமத்து மக்கள் அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் பீதியில உறைஞ்சி போயிருக்காங்க. இந்த ஜெய்ப்பூர் ஊரை சேர்ந்த ஒரு தம்பதி இந்த காட்டுக்குள்ள இயற்கையை ரசிக்க ட்ரெக்கிங் வராங்க. அந்த நாளை இவங்க சந்தோஷமா கழிச்சிருக்காங்க. அந்த இரவு அவங்க டென்ட் போட்டு உறங்கிட்டு இருந்த அந்த நேரம் சில அமானுஷமான சத்தங்கள் அந்த மனைவிக்கு கேக்குது. அப்பா அவங்க தூக்கத்துல இருந்து எழுந்து பார்த்தப்ப அங்க யாருமே இல்லை. மறுபடியும் அவங்க தூங்க போன கொஞ்ச நேரத்திலேயே மறுபடியும் சில அமானுஷமான சத்தங்கள் அவங்களுக்கு தொடர்ச்சியா கேட்க ஆரம்பிக்குது. அப்போ இரண்டாவது முறையா அவங்க எழுந்து வந்து வெளியில பார்த்தப்ப ஒரு கொடூரமான கருப்பு உருவம் அவங்க டென்ட் போட்டு இருந்த இடத்துக்கு நேரா நின்று அவங்களையே பார்த்துக்கிட்டு இருந்தது. இதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச அவங்களோட கணவரை எழுப்பியிருக்காங்க. அவங்களோட கணவர் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்ததால இந்த முறை அவங்க டென்ட்டுக்குள்ளவே இருந்து ரொம்ப பயந்து போய் அங்கே வெளியே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த கருப்பு உருவம் நடந்து போறத பார்த்து இவங்களும் பின்தொடர்ந்து தைரியத்தை வர வச்சு கூடவே போயிருக்காங்க. அப்போ குறிப்பிட்ட ஒரு இடத்துல அந்த கருப்பு உருவத்துக்கு நேருக்கு நேரா இவங்க நிக்கிறாங்க. அந்த கருப்பு உருவம் ஒரு மரத்துக்குள்ள போய் மறைஞ்சிடுது. இதுக்கப்புறம் அவங்க டென்ட் போட்டு இருந்த இடத்துக்கு இவங்க நடந்து வந்து டென்ட்டுக்குள்ளேயே தன்னோட கணவரை கொடூரமான முறையில கொன்னு இருக்காங்க. கொடூரமான முறையில கொன்னது மட்டும் இல்லாம அவங்களோட கணவரோட உடலை அந்த கருப்புருவம் மறைஞ்சு போன மரத்துக்கு அடியிலேயே புதைச்சிருக்காங்க. இந்த கோரமான சம்பவத்தை தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஜெய்ப்பூர் கிராமத்து மக்கள் அந்த மரத்துக்குள்ள ஒரு கொடூரமான சாத்தான் இருக்கிறதாவும் அந்த சாத்தான் தான் கட்டுப்படுத்தி இவங்களை தன்னோட கணவரை கொலை பண்ண வச்சதாகவும் அந்த சாத்தானுக்கு தேவையான அந்த நரபலியை எடுத்துக்கிட்டதாகவும் சொல்லப்படுது. அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் இந்த மனைவியான இந்த பெண் அந்த கொடூரமான சாத்தானோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறதாவும் இந்த காட்டுக்குள்ள உலாவிக்கிட்டு இருக்கிறதாவும் இந்த ஜெய்ப்பூர் கிராமத்து ஊர் மக்களால சொல்லப்படுது. அவ பேரு தான் மெடூசா.